தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த வாரங்கள்ல நீங்க தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல பார்த்திருக்கலாம். ஆப்கானிஸ்தான் தேசத்துல நடக்கிறதான சம்பவங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேசத்தை தாலிபான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர் அந்த தேசத்தை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் அத்துமீற பயந்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்க ராணுவம் அங்கே இருந்ததுனால அவர்கள் உள்ளே நுழைவதற்கு கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தார்கள். அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தங்களுடைய ராணுவங்களை எல்லாம் வரவழைத்துக் கொண்டதுனால ஆப்கானிஸ்தான் தேசம் முழுவதும் இப்பொழுது தாலிபான்கள் வசமாக மாறிவிட்டது. அப்படி தாலிபான்கள் வசமாய் போன உடனே அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், அந்த தேசத்தின் அதிபர் ஓடி போயிட்டார். இருக்கிற பணங்களை கொஞ்சம் நகைகள்லாம் எவ்வளவு அவரால் திரட்ட முடியுமோ அதை வரைக்கும் திரட்டிக்கிட்டு அவர் போயிட்டார். அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க, அப்புறம் ஏமனுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. எங்க போனார்னு தெரியல. ஆனா அவர் இல்லை, அவர் கிளம்பிட்டார். அவரோடு கூட இருந்த முக்கியமான பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள்லாம் காணும். இப்ப மக்கள் தத்தளிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தாலிபான்களுடைய கைகளின் கீழே நாம அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு அவங்க தத்தளிக்கிறாங்க. அதனால எங்கெல்லாம் புகலிடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஓடுறாங்க. அமெரிக்க தேசத்திலிருந்து அந்த அமெரிக்க ராணுவத்தினரை திரும்ப அழைத்துக் கொள்வதற்காக ஒரு விமானம் அனுப்பியிருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களை நீங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி பிளைட்ல ஏறி உட்காந்துட்டான். நம்மால் அவன் ஆப்கானிஸ்தான்ல ஏறி உட்காந்து எங்களை கூட்டு போனாலே ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் ரக்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். விமானம் எடுத்துட்டானுங்க அவனுக்கு. கலைஞ்சு போங்கடானா கலைஞ்சு போல. அமெரிக்க ராணுவம் வானத்தை நோக்கி சுடுறேன்னு சொல்லிட்டு சைட்ல சுட்டு அதுல ஒரு 5 பேர் செத்துட்டான். விமானத்தை கிளப்பினான் பாருங்க, கிளப்பி போனா மேல இருந்து விழறான் தொப்புன்னு. அவன் சொல்றான் கணக்குக்கு 3 பேர் செத்துட்டான். அது எவ்வளவு பேர் செத்தானு தெரியல. விமானம் பறந்து போயிருச்சு. அவனுக்கு உட்காந்து அதுல எத்தனை பேர் போனான்னு தெரியல, போய் சேர்ந்தான்னு தெரியல, எவ்வளவு பேர் விழுந்தான்னு தெரியல. அப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. உலகத்தின் பல நாடுகள் தங்களுடைய தூதரகத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா தன்னுடைய தூதரகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. இந்தியா போன்ற நாடுகளும்
இப்பொழுது தூதரகத்தை திரும்ப பெறும் நிலையில் இருக்கிறது. அங்க இருக்கிற இந்தியர்களை இப்ப சேஃபா கொண்டு வரணுன்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி சில நாடுகள் தாலிபான்களுக்கு ஆதரவாக செயல்பட, சில நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க, இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்க எங்கேயாவது அண்டை நாடுகள்ல ஓடி போய் தஞ்சம் புகுந்து வாழலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அகதிகளா. அதுல ஒரே ஒரு பெண், நிறைய பேர் அந்த பெண் மாதிரி இருப்பாங்க. ஒரு பெண் பேட்டி எடுக்கும் போது சொல்றாங்க, நாங்க எங்கெங்க போவோம், இது எங்க மண், இங்கதான் இருப்போம், வாழ்ந்தாலும் இங்கதான், செத்தாலும் இங்கதான், எங்கேயும் போக முடியாதுங்க. ஆட்சி ஆள்றவங்க தாலிபான்கள் ஆகட்டும், அதிபர் வந்து ஆளட்டும், யாரும் பிரச்சனை இல்லை. ஆனா இது எங்களுக்கான மண், இந்த நிலம் எங்களுக்கான உரிமை, இந்த இடத்தை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். வெளிநாட்டுல போய் அகதிகளா அடிமைகளா வாழ்றதை விட நான் இங்க வாழ்ந்து இங்க செத்து போறேன், தாலிபான்கள் கையில சாவணுமா, நான் இங்கேயே சாவறேன் அதை அப்படின்னு அந்த பெண் ரொம்ப வைராக்கியமா பேட்டி அளித்ததை நான் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு சாதாரண பெண்மணிக்கு எப்படி ஒரு வைராக்கியம், தன்னுடைய தேசத்தை பற்றி, தன்னுடைய மண்ணை பற்றி, தான் இருக்கிற இடத்தை பற்றி ஒரு வைராக்கியம் அந்த பெண்ணுக்கு. என்ன இந்த இடத்தை விட்டு அசைக்கவே முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கியமா இருக்குது. இந்த வசனத்துல எலியாவுக்கு அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன பக்தி வைராக்கியம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல்ல வெகுஜன மக்களுடைய நம்பிக்கை ஆண்டவரை விட்டு வழிவிலகி அவங்க எல்லாம் பாகால்களை தெய்வமாக ஆராதிக்க போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆகாப்பும் அவருடைய மனைவியாகிய எசபேலும் பாகால் தான் தெய்வம்னு ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாகால்களுக்கு விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து அங்கே பாகால் வழிபாடு செய்வதற்கு பயங்கரமா அவங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அதை வழிபாடு பண்றவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படுறது. கர்த்தர் தெய்வம்னு சொல்ற ஆட்களுக்கு அங்க மதிப்பு இல்லை. இப்ப பாகால் தான் தெய்வம்னு சொன்னா தான் அங்க மதிப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எலியா ரொம்ப தைரியமா, நீ பாகால் தெய்வம்னு நீ சொன்னாலும் சரி, 1000 கோயில்கள் கட்டினாலும் சரி, 1000 விக்கிரக தோப்புகள் வச்சாலும் சரி, கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரை தவிர நான் வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்றதுனால எலியாவை ஆகாப் ராஜா பகைக்கிறார். ரொம்ப கோபம் வருது. நீ கோபப்பட்டாலும் சரிப்பா, அதுதான் உண்மை, கர்த்தர் தான் தேவன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கு. உனக்கு வேணா நான் சொல்லட்டுமா, நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நான் சொல்றேன், இன்னையில இருந்து நீ ஞாபகம் வச்சுக்க, நான் ஆராதிக்கிற தேவன் பேர்ல ஆணையா சொல்றேன், நான் சொன்னாதான் மறுபடியும் மழையே வரும், இல்லைன்னா மழை வராது, அடுத்த 3 வருஷத்துக்கு மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு எலியா தலைமறைவாயிட்டார். அவர் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு மழையே வரல. ராஜாவுக்கு கோபமெல்லாம், இருக்கிற கோபமெல்லாம் எலியா மேல போகுது. இந்த மனுஷன் சொன்னதுனாலதான் மழை வரல, எங்கேயாவது கண்ணில் மாட்டினா பிடிச்சிருங்கடா, அந்த ஆளை கொண்டு வந்துருங்க, தலையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு சுத்தி தேடுறாங்க. எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல. சுத்தி தேடுறாங்க. எலியா யாரெல்லாம் பிடிக்க வர்றவங்களா இவர் காலி பண்றார். எலியாவை பிடிக்க வர ஆட்கள்லாம் அனுப்பி தேடுறாங்க. சில ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் 50 பேரை அக்கினியை இறக்கி காலி பண்ணிடுறார் எலியா. சம கோபம், அவருக்கும் கோபத்தோட உச்சத்துல இருக்கிறார். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எலியா தன்னை ராஜாவுக்கு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அப்படி காண்பித்த பிறகு கர்த்தர் தான் தேவன் இன்னும் ஒரு முறை கூட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 வருஷம் மழை இல்லாம போனது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர் செலுத்தின அந்த பலிய பட்சிக்க வைத்து கர்த்தர் தான் தேவன் நிரூபிச்சார். இப்படி நிரூபிச்ச மாத்திரத்துல அங்க இருந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அக்கினி என்ன பண்ணுச்சுன்னா எரிச்சு போட்டுருச்சு. அப்படி எரிச்சு போட்ட உடனே இந்த ஆகாப் ராஜாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது எப்படி என்னோட ஊழியக்காரங்கள் எல்லாம், என்னோட ஆசாரியர்கள் எல்லாம் இந்த எலியா எப்படி கொள்ளுவாரு, அவரை இன்றைக்கு கொலை பண்ணிடணும், அவர் என் கண்ணில் பட்டார்னா செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சபதம் போட்டுருச்சு. இவருக்கு ஏற்கனவே 3 வருஷம் ஓடி அழுத்து போய் இப்ப மறுபடியும் இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படி உயிரை காப்பாத்தணும்னு ஒன்னும் அவருக்கு தோணல. அப்புறம் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார்.
இந்த உயிரை அப்படி நான் உயிர் வாழணுமா ஆண்டவரே? பயந்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சு நான் உயிர் வாழணுமா? இவனுங்களுக்கு எல்லாம் பயந்து, இந்த மனுஷனுங்களுக்கு எல்லாம் பயந்து, அவன் என்ன அடிச்சிருவானா, இவன் என்ன அடிச்சிருவானா, அவன் என்ன இது பண்ணிருவானான்னு நான் பயந்து வாழணுமா ஆண்டவரே? அதை விட நான் செத்து போறேன்ப்பா, என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு போய் ஜெபம் பண்றாரு இந்த மனுஷன். என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் நல்லவன் இல்ல, இந்த இப்படி எல்லாம் நான் ஒரு நாளும் பயந்து அவங்க பாத்துருவாங்களா, இவங்க பாத்துருவாங்களா, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி நான் பயந்து நான் வாழணும்ன்ற அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன பாச்சு உனக்கு? அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவரே இந்த தேசத்திலேயே உங்களுக்காக நான் மட்டும்தான் வைராக்கியமா இருந்தேன், என்னையே இன்னைக்கு அவனுங்க கொல்ல பாக்குறானுங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு பதில தர்றாரு. அதான் ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, நான் மட்டும் வைராக்கியமா இருந்தேன், நான் மட்டும் பக்தி வைராக்கியமா இருந்தேன் அவர் சொல்லிக்கிட்டே வருவார்ல. ஆண்டவர் 18வது வசனத்துல அவனுக்கு பதில் கொடுப்பாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாது இருக்கிற 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். எலியாவே, நீ மட்டும் பக்தி வைராக்கியம் உள்ளவன் அல்லப்பா, உன்ன மாதிரி பக்தி வைராக்கியம் உள்ள மற்றவர்களும் இந்த தேசத்துல இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க. அது உனக்கு மறைவா இருக்கிறது, உன் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். பிரைஸ் காட், ஆமென். ஆக இந்த மாலை வேளையில என்னுடைய செய்தி என்னன்னா, பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவீங்களா? ஒரு பெண் தன்னுடைய நாட்டுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாள், தான் பிறந்த மண்ணுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாள். நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவருக்காக அப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவ ஜனங்களா இருப்பீர்களானா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்னா, அப்படியே வளைந்து போகிற ஜனங்களாக, வழுவி போகிற ஜனங்களாக சில நேரங்கள்ல இருக்கிறோம். நான் சொல்றேன், பக்தி வைராக்கியம் பாராட்டுறதுல இந்த எலியாவை போல, இங்க இருந்த இந்த 7000 பேரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தலை ஆண்டவரை தவிர வேற யாருக்குமே வணங்காது, என் கால்கள் அவரை தவிர வேற யாருக்கும் முன்பாக முழங்கால் படியிடாது, என் கைகள் அவருக்கு தவிர வேற யாருக்கும் முன்பாக நான் ஏறெடுக்க மாட்டேன் என்கிறதான ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததிய, பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாச கூட்டத்தை ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல எழுப்பட்டும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிகள் ரொம்ப பேர் இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள உண்மையாலுமே அந்த பக்தி வைராக்கியம் எல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. ஆரம்ப நாட்கள்ல தேவன் பேர்ல இருந்ததான அந்த விசுவாசமோ, தேவன் பேர்ல இருந்ததான அந்த பக்தியோ, ஆண்டவருக்காக செயல்படுகிற அந்த வைராக்கியமோலாம் இன்றைக்கு நாளாக நமக்குள்ள குறைந்து கொண்டே வருகிறது. அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தரே எழுப்பி விடுவாராக. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்கள சொன்னாங்க, கவனிங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தினாங்க. அந்த பொற்சிலையை நிறுத்திட்டு, ராஜா நிறுத்தின இந்த பொற்சிலையை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வணங்கணும்பா. ராஜா நிறுத்தின இந்த சிலையை நீ வணங்கணும், வணங்கிட்டா போதும், உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா ஜனங்களும் அந்த சிலையை விழுந்து வணங்குறாங்க. நல்லா கவனிங்க, இது யாரோ ஒரு 3 பேர் மாத்திரம் தனியா நிக்கிறாங்கன்னா அது உங்க பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஒட்டுமொத்த ஊரே ஒரு காரியத்தை செய்யுது, எல்லாரும் அதை செய்யறாங்க. நமக்கு ஒரு நல்ல பழமொழி இருக்குல்ல, ஊரோட ஒத்துவாழு, ஊரோட ஒத்துவாழு. 4 பேர் என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதானப்பா. 4 பேருக்கு என்னவோ அதானப்பா நமக்கு. அந்த மாதிரி வாழ்றதுக்கு எல்லாம் நீங்களும் நானும் அழைக்கப்படலைங்க. 4 பேரோட 5 பேரா, 3 பேரோட 4வது பேராலாம் வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. உங்களை ஆண்டவர் ஜாதிகள்ல ஒருத்தனா, கோத்திரத்துல ஒருத்தனா வேறு பிரித்தெடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா வாழ்றதுக்காக. அல்லேலூயா. அப்ப ஒரு ஊரே அங்க விழுந்து வணங்குது. ராஜா நிறுத்தின அந்த சிலையை எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. நம்ம ஊர்ல தப்பா எடுத்துக்காதீங்க, சில நேரத்துல சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, நீ மனசுக்குள்ள ஆண்டவரை நினைச்சுக்க, அது என்ன, அது ஒன்னும் பெரிய விக்கிரகம் இல்ல, நீ மனசுக்குள்ள ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு கைய வச்சு ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லிடு. எப்படி டெக்னிக்கா ஐடியா கொடுக்குறான் பாருங்க எங்க ஆளுங்க. எப்படி
டெக்னிக்கலா ஐடியா கொடுக்கறான் இல்லையா? மனசுக்குள்ள ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லு. எங்க விக்கிரக கோயிலுக்கே உன்னை கூட்டு போனாலும் அங்க விக்கிரக கோயில்ல நின்னு மனசுக்குள்ள யார நினைச்சுக்க? ஏசப்பாவை நினைச்சுக்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லு, சரியாயிரும்னு இவன் ஐடியா கொடுக்கறான். இந்த மாதிரி எல்லாம் பாவம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்களுக்கு ஐடியா கொடுக்க ஆள் இல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியல. பாவம் உங்களை விட அவங்க ரொம்ப அறிவுல குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா வணங்க மாட்டீங்க அப்படின்னு பதில் என்ன தெரியுமா? இதை பற்றி ராஜாவாகிய உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் எங்களுடைய சொந்த வழிபாட்டு காரியங்கள் ராஜாவே. இதை பத்தி எல்லாம் நாங்க உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவியாம போனாலும் கூட நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நின்னாங்க. கவனிங்க, தங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரை குறித்ததான அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? என்னுடைய ஆண்டவரை வணங்கின இந்த கைகள் ஒரு நாளும் விக்கிரகங்களை வணங்காது. ஆண்டவரை ஆராதித்த இந்த நாவுகள் ஒரு நாளும் வேற யாரையும் நான் பாட மாட்டேன், வேற யாரையும் நான் துதிக்க மாட்டேன், வேற யாருக்கும் முன்பாக நான் கையெடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க பாத்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில ஆட்கள் இப்படி யோசிக்கலாம், சில விசுவாசிகள் இப்படி யோசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு ரகசியம் சொல்லி தர போறேன். என்னன்னா, சில விசுவாசிகள் நாங்க ஒரு நாளும் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம் பிரதர் அப்படின்னுவாங்க. நல்லது, நீங்க விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். எந்த உருவ வழிபாடும் செய்ய மாட்டீங்க, எந்த போட்டோவையும் மாட்டி கும்பிட மாட்டீங்க, எந்த விக்கிரக கோயில்களுக்கும் போக மாட்டீங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவையும் இன்னொரு பக்கம் பணத்தையும் வச்சுட்டா, இன்னொரு பக்கம் பணத்தையும் வச்சுட்டா, இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் பணத்துக்கு கையெடுத்து கும்பிடு போட்டுட்டு போயிடுறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, அவங்கள பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு காசுக்கு கையெடுக்கிற ஆட்களா நீங்க? பணத்துக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு முதுக காட்டுற ஆட்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் சில நேரங்கள்ல பணத்துக்கு பின்னாடி போய் பணத்துக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பணத்துக்கு கையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பணம் உன்னுடைய வாழ்க்கையின் விக்கிரகமாய் மாறிவிடாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டிய நீ பணத்தின் பின்னாடி போயிராத. அல்லேலூயா. உலக பொருட்கள் பின்னாடி போகாத. பணம் எல்லாருக்கும் தேவை, பணம் அவசியம், பணம் நல்லது, பணம் ரொம்ப உபயோகமானது, அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா பணம் உன்னுடைய வாழ்க்கையில விக்கிரகமா மாறி விடுவதற்கு இடம் கொடாத. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை சில நேரங்கள்ல நாம எதனால இழந்துறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உலக பொருள்களை தேடுறதுனால, உலகத்தினுடைய பணத்தை, ஆசீர்வாதத்தை, சாப்பாட்டை இதெல்லாம் தேடுறதுனால நம்ம என்ன பண்றோம்னா இழந்து போகிறோம். ஏசாவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஒருவேளை போஜனத்துக்காக தேவனால் அருளப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தையே உதாசீனப்படுத்தினவங்க அவன். சாப்பாடு பூமிக்குரியது, சேஷ்ட புத்திர பாகம் ஆவிக்குரியது. ஆவிக்குரிய நன்மைகளை பூமிக்குரிய நன்மைகளுக்காக புறம்பே தள்ளினவன். கவனிங்க, நீங்க யாரும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. பூமிக்குரிய நன்மைகள்லாம் தேவைதாங்க. இங்க வாழ்றதுக்கு பூமிக்குரிய நன்மைகளை சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நீங்க மறந்துடாதீங்க. அந்த நன்மைகளை அவர் உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவரை தேடுற ஜனங்களுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் குறைவு வராது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பூமிக்குரியவர்களுக்காக ஆவிக்குரியவர்களை நீங்க இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகமான் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் அவன் வரும்போது குஷ்டரோகியா வந்தான். அவன் குஷ்டரோகம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். பூமியிலேயே கர்த்தர் தான் தேவன் என்பதை தெரிந்து கொண்டான். அவன் திரும்பி போகும்போது எலிசா கிட்ட அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? ஐயா, நீங்க என்ன ஒரே ஒரு காரியத்தை எனக்கு நீங்க மன்னிக்கணும். என்னப்பா அது? நான் எங்க ஊருக்கு போறேயா, எங்க ஊருக்கு போனா எங்க ஊர்ல கர்த்தரை தெய்வமா ஆராதிக்கிற மக்கள்லாம் இல்லையா, இங்க இருந்து எனக்கு கொஞ்சம் மண்ணு கொடுங்க, நான் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் எங்க ஊர்ல ஒரு பலிப்பீடம் கட்டி நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ரெண்டாவது, நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறேன், எனக்கு ராஜா எப்பவாவது அவருடைய கோயில்ல பணிந்து கொள்ள வரும் பொழுது
நான் அவருக்கு பாதுகாவலனா நான் இருக்கணும். அந்த கோயில் வாசல்ல நான் அங்க நிக்க வேண்டியது வரும். ராஜா வரும் பொழுது ராஜாவுக்கு முன்னாடி நான் குனியணும், ராஜாவை பணிந்து நான் வரவேற்கணும். இந்த செயலை நான் எங்க செய்யணும்னா ஒரு கோயில் வாசலுக்கு முன்னாடி நின்னு செய்யணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கோயில் வாசல்ல நின்னு ராஜாவுக்கு சல்யூட் அடிக்கிறத கூட இந்த மனுஷன் தப்பா நினைக்கிறான். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு கோயில் வாசல்ல நின்னு யாருக்கு சல்யூட் அடிக்கிறாரு? ராஜாவுக்கு சல்யூட் அடிக்கிறத கூட அந்த இடத்துல நின்னு நான் செய்யறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொள்ள ஆரம்பித்தனா விக்கிரக கோயில்கள் பக்கத்துல நின்னு தேவனை ஆராதிக்க கூடாது என்பதை உடனே இம்மிடியட்டா தெரிஞ்சுக்கிறானே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றியதான வைராக்கியம் அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு நீங்கள் தயாரா இருந்தீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கவனிங்க, உங்களுடைய தலைகள் வேற எதுக்குமே வணங்கக்கூடாது. உங்களுடைய முழங்கால்கள், உங்களுடைய நாவுகள், உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு. நீங்க கர்த்தர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்யணும். கர்த்தரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த மாலை வேளையில் உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு மாத்திரம் தான் இருக்கணும். வேற எந்த மனுஷனுக்கும் நீங்க போய் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யாரையாவது 4 பேரை புகழ்ந்து பேசினா நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிடுவாங்கன்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யாதீங்க. தயவு செய்து கர்த்தருக்கு மட்டும்தான் உங்களுடைய ஆராதனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தான் உங்களுக்கு தேவனா இருக்கணும். கர்த்தரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இரண்டாவதாக இந்த நாட்கள்ல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சங்கீதம் 69வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பட்சித்தது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்றாரு, உம்முடைய வீட்டை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம். முதல்ல கர்த்தரை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். நான் தேவனுடைய ஜனம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எங்கேயுமே நான் எந்த இடத்துலயும் அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதுக்கு நான் வளைந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு உண்டாயிருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீங்களாம் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சும்மா இந்த சொந்தக்காரங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு எல்லா விக்கிரக வழிபாட்டுகள்லயும் நீங்க போய் சிக்கிக்கிட்டு எல்லாம் இருந்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்றது, நீங்க இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் முதுகெலும்பு உள்ளவங்களா நீங்க நடந்துக்கணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் வளைஞ்சு கொடுக்கவே கூடாது. அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க அதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ரைட். இரண்டாவது, சபையை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்ற இந்த வசனத்தை தான் யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது இந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. என் கண்களுக்கு முன்னாடி என்னுடைய சபை கெட்டு போய் கொண்டிருக்கிறது, என் கண்களுக்கு முன்னாடி என்னுடைய சபை கல்லர் குகையா மாறிக்கொண்டிருக்கிறது, என் கண்களுக்கு முன்னாடி என்னுடைய சபை வியாபார வீடா மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். உம்முடைய சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்க உண்டு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த சவுக்குல அந்த ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்களை எல்லாம் வச்சு வாங்கினாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. சமாடி அடிச்சாரு. ஏன்னா சபையை பற்றியதான ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டாயிருந்தது. பிரைஸ் காட், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த பக்தி வைராக்கியத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ஒரு சபையில எந்த காரியம் காணப்படக்கூடாதோ அந்த காரியம் காணப்பட்ட பொழுது அவர் அதற்காக என்ன பண்றாருன்னா கோபப்படுகிறார், அதற்காக வெகுண்டு எழுகிறார். ரொம்ப நியாயமான விஷயம். அவருக்கு கோபம் வருது. ஏன்னா என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். பிரைஸ் காட், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா.
ஆமா, இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப விளக்கமா நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆசாரியர்கள்லாம் எங்க கொண்டு வந்து அந்த பொருட்கள் எல்லாம் விற்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய பிரகாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரகாரத்துல அவங்க அதை கொண்டு வந்து விற்றார்கள். ஆகவே புறஜாதியார் வந்து என்ன பண்ண முடியலன்னா ஆராதிக்க முடியல. ஆகவே என்ன பண்றாரு, இங்க சபையில இவர் சவுக்கெடுத்ததுக்கான முத காரணம், நல்லா கவனிங்க, சவுக்கெடுத்ததுக்கு முத காரணம் ஜாதி பாகுபாடு. சபைக்குள்ள இருந்த ஜாதி பாகுபாடு. புறஜாதியார் யாரையும் உள்ள வரவிட மாட்டீங்க, நீங்களே மொத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கொள்றீங்க அப்படின்ற ஒரு கோபத்துல அவர் சவுக்கெடுக்கிறாரு முதல்ல. ரெண்டாவது, அவர் சவுக்கெடுத்ததுக்கான ரெண்டாவது ரீசன், என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றி விட்டீர்கள். இது ஆராதனைக்குரிய இடம், இது வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டது. சபையை பற்றியதான பக்தி வைராக்கியம். மூன்றாவது, என்னுடைய பிதாவினுடைய வீட்டை நீங்க என்னவா மாத்திட்டீங்க, கல்லர் குகையா மாத்திட்டீங்க. திருடனுங்க வந்து பதுங்குகிற ஒரு இடமா மாறிடுச்சு. பதுங்கு குழி சொல்லுவாங்க தெரியுமா? பதுங்கு குழி என்னெல்லாம் வெளியில எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து பதுங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு கல்லர் குகையா நீங்க சபையை மாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு கோபத்துல அவர் சவுக்கெடுத்து அடிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆமா பிரதர் எனக்கு கூட அப்படித்தான் சவுக்கு எடுத்து அடிக்கணும் போல தோணுது அப்படின்னு நீங்க ஆளுக்கு சவுக்கு எடுத்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் நீங்க கரெக்டா செய்வீங்க. ஆனா ஒரு பக்தி வைராக்கியம், என் சபை என் கண்களுக்கு முன்பாக கெடக்கூடாது என்கிறதான எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கவனிங்க, இன்னொரு சம்பவத்துல என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்க அந்த 25ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரியணும்னா 22ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க படிக்கணும். அங்க என்ன படிக்கணும்னா, அங்க பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா பீழையாம்னு ஒரு தீர்க்கதரிசிய இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றார். இந்த பீழையாம் தீர்க்கதரிசி வந்து இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக வாயை திறக்கிறாரு. ஆண்டவர் சாபத்துக்கு பதிலா வாயில வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமா போடுறார். சாபமான வார்த்தைகளா வரல, ஆசீர்வாதமான வார்த்தைகளா வருது. அந்த ராஜா ரொம்ப கடுப்பாயிடுறான். என்னங்க நீங்க, நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக சபிக்கிறதுக்காக கூட்டு வந்தா நீங்க ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கத்துல வந்து இவங்களையாவது கொஞ்சம் சபிங்க அப்படின்னா இந்த பக்கத்துல வந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமா தான் மாறுது. சாபமான வார்த்தைகளே வரமாட்டேங்குது. உடனே இந்த பீழையாம் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறாரு. அது ரொம்ப தப்பான ஆலோசனை. என்னன்னா, இந்த ஜனத்தை பாரு, இந்த ஜனத்தை எவனாலையும் சபிக்கவே முடியாது. அப்ப இந்த பீழையாம் சபிக்கிறாரு, சபிக்க முடியல, ஆசீர்வாதமா மாறிச்சந்தால் சொல்றாரு, இந்த ஜனத்தை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் சபிக்க முடியாது. இவனுக்கு விரோதமா யாரு மந்திரவாதம் பண்ணாலும் பலிக்காது, யாரு குறி சொன்னாலும் பலிக்காது. இல்லையா, சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாராவது ஊழியக்காரன் நமக்கு சூனியம் வச்சுட்டான்னு சொன்னா நீங்க கேட்பீங்க, யாராவது மந்திரம் பண்ணிட்டான்னா கேட்பீங்க. நான் சொல்றேன், உனக்கு மந்திரவாதம் பண்ணா பலிக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாருயா. உனக்கு சூனியம் பண்ணா பலிக்காது. ஏன்னா நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ வந்து ஜாதிகளோட கலவாதவே, நீ தனி, நீ வித்தியாசமான ஆளு. உன் பேச்சு, உன் நடத்தை, உன் வாழ்க்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நீ எல்லாரோட கலந்து இருக்கிற ஆள் இல்ல. அதனால தான் சொல்றார், நான் கண்மலை உச்சியிலிருந்து குன்றுகளிலிருந்து அவனை கண்ணோக்கி பார்த்தேன், அவன் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம்னு கர்த்தர் சொன்னார். அவன் சும்மா சாதாரணமான அல்ல, அவன் காண்டாம இருக்கும், அவனை எழுப்பிட முடியாது, அவன் எல்லாத்தையும் முட்டி துரத்திடுவான் அப்படின்னு சொல்றார். அப்ப அவனுக்கு விரோதமா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு அப்படின்றார். இந்த பீழையாம் என்ன பண்றான், இந்த கிறிஸ்தவனை, ஒரு நல்ல விசுவாசிய, ஆண்டவருக்கு பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்றான் பாருங்க, அவனை வெளியில இருக்கிற யாருமே கெடுக்க முடியாது. அவனா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.